அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி என்னுடைய பூஜை அறை, எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறை, இந்த ஆடி மாதத்தில் நான் ஃபுல்லாக நிரந்தரமாக அம்மனுக்கு ஒரு பூஜை அறை வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக நான் கும்பிடுவேன். அந்த பூஜை அறை எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் இந்த பதிவில் நான் காட்டுறேன். அம்மன் எல்லா சக்தி பீடங்களையும் வச்சு நான் கும்பிடுவேன். ஸ்ரீசக்கரம் எல்லாம் வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இப்போ என்னுடைய அந்த பூஜை அறையை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கோயில் சின்னதாக ஒரு பூஜை அறை மாதிரி ஒரு வாங்கியிருக்கேன், கருவறை மாதிரி அதை வாங்கியிருக்கேன். அதை வாங்கிட்டு அதுக்குள்ளே தான் நான் எல்லா சக்தி பீடங்களையும் நான் வச்சுருக்கேன். இது குட்டியாக நான் மரத்தால் ஆனது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இது எப்போவுமே நான் காலையில் எந்திரிக்கும் போது நான் இதை திறந்தும் போது சுப்ரபாதம் மகாலட்சுமி சுப்ரபாதம் போட்டு தான் இதை நான் திறக்கிறது. இந்த மாதிரி ஒரு கோயிலாக தான் இந்த வழிபட்டுக்கிட்டு வரேன். இந்த சரி நான் கும்பிடுறத எப்படி ஆடி மாதம் கும்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதான். நிரந்தரமாக ஒரு மாதம் நான் அப்படியே இந்த அம்மன் எல்லாமே நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் எல்லாம் இது பண்ணுவேன் எடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய பூஜை அறையை நான் காட்டுறேன். இப்போ நம்ம கருவறையை நோக்கி போவோம். கருவறையில் அம்மன் சன்னதிக்கிட்ட நம்ம போவோம். கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டுக்குவோம். கும்பிட்டுக்கிட்டு இதுதாங்க நான் வச்சுருக்கிற இந்த சக்தி பீடத்துக்கான தனியாக ஒரு கருவறை. இங்கே எல்லா சக்தி பீடங்களும் இருப்பாங்க. பெரியபாளையத்தம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, மேலே ஆண்டாள் மேலே இருப்பாங்க. ஆடி போகிற நாள் ஆண்டாளையும் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லா உருவங்களும், அதாவது காஞ்சி காமாட்சி மீனாட்சி எல்லாமே நான் உருவங்களை சிலைகளாக குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இங்கே துர்க்கை அம்மன் நான் அந்த குங்கும அர்ச்சனை காட்டியிருக்கேன்ல, அந்த குங்கும அர்ச்சனையோட வச்சுருக்கேன். நான் பிளேட்டில் அப்படி தனியாக வச்சுருக்கேன். கீழே பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் அந்த இவருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தேவையான எல்லா உள்ள என்னென்ன இருக்குமோ, தாமரை மணி, அப்புறம் விரலி மஞ்சள் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் உள்ள எல்லாமே இருக்கும். பச்சை கற்பூரம் இருக்கும். அதுக்கப்புறம் குன்றின் மணி இருக்கும். அதற்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு இருக்கும். எல்லாம் உள்ள அழகாக வச்சு அதில் ஒரு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் உங்களுக்கு சங்கு வளையல் வச்சு தான் மேலே வச்சுருப்பேன். சங்கு வளையல் தெரியுதுல வெள்ளையா. பூ நம்ம விருப்பம்தான், நீங்கள் என்னென்ன பூ போடலாம். கடைசியில் அங்கே வேல் நிப்பாட்டி வச்சுருக்கேன். சக்தி வேல் சூலாயுதத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன். நான் இதுதாங்க கருவறை. இன்னும் நான் எப்போவுமே ஆடி மாதம் இந்த மாதிரி தான் கருவறையில் நான் கும்பிடுறது. எல்லா சக்தி பீடங்களும் இங்கே இருப்பாங்க. மாரியம்மன் எல்லா அம்மனும் இங்கே இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னால் வாங்க முடியாது, எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் மணப்பலகை இருக்கு இல்லையா, மணப்பலகையில் நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டு நீங்கள் சக்தி பீடங்களை வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த சக்தி பீடம் இருந்தாலும், எந்த அம்மன் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் நெய்வேத்தியம் பண்ணும்போது குழக்கட்டை எல்லாம் பண்ணும்போது நம்ம நிரந்தரமாக நிரந்தரம் நம்ம தனியாக ஆடி மாதத்துக்குன்னு அவங்கள அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதத்துக்கு நம்ம ஒதுக்கிடலாம். இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக மேலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும். நான் பிள்ளையாரை இங்கே வச்சுருக்கேன். அதற்கப்புறம் மேலேயே அன்னபூரணி சிலை நான் பச்சரிசி மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காமதேனு கற்பக விருஷம் காமதேனு நான் வச்சுருக்கேன். இது மேலே இவங்க மேலே இருக்காங்க. அதுக்கப்புறம் மாயிலை தோரணம் கட்டி ஆடி மாதம்னால இதை அப்பப்போ நம்ம எடுத்துடலாம். மாயிலையும் வேப்பிலையும் நான் தோரணம் கட்டியிருக்கேன். ஏன்னா ஆடிக்கு வேப்பிலெல்லாம் அம்மனுக்கு வேப்பிலை உகந்தது. அதனால் நான் தோரணம் கட்டி வச்சுருக்கேன். ஆடி வெள்ளிக்கு எல்லாமே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாமி கும்பிட்றதாங்க. இப்போ ஒவ்வொன்றா வருவோம். இப்போ விளக்கு எனக்கு 2 விளக்கு எங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் என்னை பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும்.
புகுந்த வீட்டு விளக்கு ஒன்று, பிறந்த வீட்டு விளக்கு ஒன்று. இந்த 2 விளக்கு நான் அம்மன் முகம் வச்சு அலங்காரம் பண்ணி மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். ஆடி மாதம் ஃபுல்லாக வளையல்கள் அப்படின்னும் பொழுது வளையல் மேலே வந்து மாலையாக வச்சுருக்கேன். முதல் இந்த விளக்கு காட்டுறேன். சிகப்பு கலர் வளையல் வச்சு சிகப்பு பூ போட்டு அம்மன் முகம் வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே வந்து பாதத்தில் வந்து குட்டியாக இந்த மாதிரி வளையல்கள் நான் வச்சுருக்கேன். இதுதான் ஒரு விளக்கு. அதற்கப்புறம் இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் இன்னொரு விளக்கில் வந்து பச்சை குட்டி வளையல் வச்சு விளக்கு இது வச்சு பூக்கள் போட்டு மல்லிகைப்பூ, எப்போவுமே அம்மனுக்கு உகந்த மல்லிகைப்பூ, ஜாதி, பிச்சு எல்லாமே வைக்கலாங்க. மனோரஞ்சிதம் எல்லாமே நம்ம வைக்கலாம். முகம் இங்கே குட்டியாக ஒரு அம்மன் முகம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க பாதத்தில் நான் வளையல் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே வளையல் பர்மனெண்ட்டாக வச்சுருப்பேன். இந்த 1 மாதத்துக்குன்னு இல்லை, வளையல் எப்போவுமே விளக்கு இருக்கும். என் பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும், என் பதிவை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அம்மன் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் அடுத்து உங்களுக்கு கலசம் காட்டுறேன். இது வந்து நமக்கு நிரந்தரமான கலசம் நான் வச்சுருக்கேன். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நிரந்தரமான கலசம் வச்சுருப்பேன். இந்த கலசத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பச்சரிசி வச்சுருப்பேன். இந்த தட்டில் வந்து உப்பு, மகாலட்சுமிக்கு உப்பு வச்சுருப்பேன். அதே மாதிரி வலம்புரி சங்கு அவங்க செம்பு தட்டில், இங்கே எல்லாமே செம்பு தான் நிறைஞ்சிருக்கும் என்கிட்ட. மேலே வந்து பர்மனெண்ட்டாகவே மகாலட்சுமி தாயாரை வச்சுட்டு நம்ம மா இலைக்கு பதில் நான் என்ன பண்ணிருக்கேன், பித்தளையிலான மா இலை வச்சுருக்கேன். அதே மாதிரி நமக்கு அவங்களுக்கு வந்து ஏலக்காய் மாலை போட்டு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதம் மட்டும் நான் வச்சுருப்பேன், 1 மாதம் ஃபுல்லாக. ஏன்னா இதை மாற்ற தேவையில்லை, அது அப்படியே இருக்கும். நமக்கு சாமி கும்பிடவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு காதோல கழுகுமணி, நம்ம எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். செம்பு விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஏற்றும் போது நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஏற்றலாம். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஏற்றாமல் வச்சுருக்கேன். அதற்கு உள்ளேயே ஒன்று இருக்கே, அது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் நான் இது இங்கே வந்து குலதெய்வம், இது காதோல கழுகுமணி வைக்கிறது. அங்கே வந்து ஃபுல்லாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அவங்களுக்கு பிடித்தமான பொருளெல்லாம் அந்த அஞ்சரைப்பட்டி மாதிரி வச்சு அது உள்ளே வச்சுருக்கேன் நான். அதற்கப்புறம் எப்போவுமே நம்ம சாயந்தரம் அம்மனுக்கு திருஷ்டி பட்டு போயிடும், ஆழத்தி எடுப்போம். அதனால் ஆழத்தி முக்காலியில் வச்சு ஆழத்தி வச்சுருக்கேன். இந்த 2மே நீங்கள் கலசத்தை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மணப்பலகையில் வச்சு கோலம் போட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு கலசம் பார்ப்போமா. இங்கே வந்து வாழைப்பூ கலசம். இந்த வாழைப்பூ கலசத்தில் வந்து தண்ணி, அடியில் தண்ணி தான் இருக்குது, பச்சை கற்பூரமும் அதில் வந்து மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி வச்சு அது மேலே வாழை பூவை வச்சுருக்கேன். கீழே வந்து இங்கே பச்சரிசி தான். அதே மாதிரி தாமரையிலான செம்பு விளக்கு வச்சுருக்கேன். இங்கே ஒரு தாமரையிலான குட்டி இருக்கும், இங்கே கொஞ்சம் பெரிய விளக்கு இருக்கும். எல்லாம் செம்பு விளக்கு தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கஜேந்திரன் விளக்கு இங்கே இருப்பார், அவர் இங்கே இருப்பார். 2 கஜேந்திர விளக்கு 2 பக்கம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இவங்களுக்கு பன்னீர் தெரித்து அட்சதை தூணும், குங்குமம் இருக்கு இல்லையா, அதனால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அது தனியாக ஒரு இடத்துல அதையும் நான் வச்சுருக்கேன். அம்மனுக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி செம்பு குட்டி செம்பு விளக்கில் அழகாக குட்டி வளையல் போட்டு நான் வச்சுருக்கேன். நமக்கு இதுதாங்க கொடிமரம். இந்த கோயிலினுடைய கொடிமரம், இந்த கருவரனுடைய கொடிமரம் இதுதானுங்க, பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து இவங்களுக்கு பொழுது போகணும் இல்லையா, விளையாடணும் இல்லையா, அவங்க விளையாடுறதுக்கு அம்மன்கள்லாம் அவங்க விளையாடிக்குவாங்க. அம்மன்மார்கள்லாம் அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் பல்லாங்குழி வச்சுட்டு அவங்களுக்கு தாயக்கட்டை வச்சுருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு போர் அடித்தா வந்து விளையாடிக்குவாங்க. இதெல்லாம் அம்மனுக்கு உகந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய பூஜை அறை. இது ஆடி மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஆடிக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே இது பண்ணுவேன், பழைய மாதிரி இடத்துல வச்சுருவேன். ஆனால் இந்த பூஜை அறை வந்து அம்மனுக்கு நான் தனியாக தான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து அம்மன் தனியாக இந்த பக்கம் வச்சு தான் நான் வழிபடுவேன். அதே மாதிரி அம்மனுடைய பொருள்களும் இருக்கும். நம்ம உள்ளே வந்து எப்போவுமே குலதெய்வத்துக்கு தேவையானது நான் உள்ளே வச்சுருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி கலசம் இப்போ ஆடி மாதத்துக்காண்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து கலசம், வாழைப்பூ கலசமும் நம்ம ஆடி மாதத்துக்காண்டி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூ கலசம் ஏன் வைக்கிறோன்னா, வாழை அடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வைக்கிறது. ரொம்ப அருமையானது இந்த வாழைப்பூ கலசம். இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான அதை பண்ணிடலாம். நிரந்தர கலசமும் வைங்க. இவ்வளோ தாங்க நம்ம இந்த ஆடி மாதம் அம்மனை வந்து நம்ம வரவழைச்சி அவங்கள கும்பிடுறதுக்கு. இங்கே வந்து நம்ம நெய்வேத்தியம் வந்து இந்த நம்ம ஆரத்தி எடுக்காத போது இந்த இடத்துல நம்ம நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு டெய்லி என்னென்ன வைக்கிறோமோ அதை இங்கே வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாங்க. இப்போ விளக்கேற்றுறது என்ன விளக்க வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னொன்று உங்களுக்கு நான் இங்கே விளக்கேற்றும் போது சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி காசு அம்மன் கோயிலேருந்து வந்த காசு வந்து உள்ளே வச்சு அதை நான் இங்கே வச்சுருவேன், கீழே வச்சுருவேன். இதை நம்ம இந்த ஒரு டேஷ்போர்டு மாதிரி இருக்கும், அதை இழுத்துக்கலாம் விளக்கேற்றுறதுக்கு. அது மேலே தான் நான் விளக்கு ஏற்றுவேன்.
இப்போ பாருங்கள் விளக்கு வச்சு காட்டுறேன். நான் இப்போ காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். காமாட்சி விளக்கில் துவரம் பருப்பு அடியில் வச்சு காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். அதுலேயே குட்டியாக ஒரு மேலே குட்டி விளக்கு வச்சுருக்கேன். சொல்கிறேன்ல, தாய் விளக்கு குழந்தை விளக்கு மாதிரி நான் இதை வச்சுருக்கேன். 2 விளக்கும் இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். அதே மாதிரி வெள்ளியில் வந்து காமாட்சி விளக்கு இருக்குது, நம்ம அதுலேயும் ஏற்றலாம். பித்தளையில் இருக்கவங்க ஏற்றுங்க, மண்ணில் வச்சுருந்தா கூட ஏற்றலாம். ஒன்றும் இது தப்பு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஏற்றினா போதும். இந்த மாதிரி நம்ம துவரம் பருப்பு இங்கே ஏற்கனவே இந்த கலசத்தில் உப்பு இருக்குது. இங்கே வந்து நம்ம பச்சரிசி வச்சுருக்கோம் கலசமிக்கு. இங்கே துவரம்பருப்பு வச்சுருக்கோம். துவரம்பருப்பு 1 மாதம் வரல எதுவும் வண்டு வராது, பிரச்சனை இல்லை. அதனால தான் துவரம்பருப்பு வச்சுருக்கு. நம்ம இது மேலே வச்சு மஞ்சள் கயிறு வச்சு மல்லிகைப்பூ வச்சு நம்ம இங்கே நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த 2 விளக்கு நான் வச்சுருக்கேன். இந்த 2 விளக்குமே கருவறையில், அதாவது கருவறையில் இப்படி ஏற்றணும்னு கிடையாது. நம்ம இப்படி வச்சு இப்படியும் ஏற்றலாம். அவங்கவுங்க விருப்பம் ஏற்றுறது. நான் இப்போ இப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 2 விளக்கை ஏற்றலாம். அதே மாதிரி நல்லா நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம், நம்ம செவ்வாய் ஆடி வெள்ளியெல்லாம் வந்து இந்த பெரிய விளக்கில் 5 முகமை ஏற்றலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இது மேலே அழகாக பூ வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம விளக்கேற்றலாம். இங்கேயும் நம்ம தாமரையில் நம்ம விளக்கேற்றலாங்க. இதுதாங்க இதனுடைய பூஜை அறையை உங்களுக்கு நான் காட்டிட்டேன். என்னுடைய பூஜை அறை இதுதாங்க, என்னுடைய பூஜை அறை. பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இதில் நிறைய குறைகள், அதனால் தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட நீங்கள் பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்கள் வந்து லைக் பண்ணி இது எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பூஜை அறையெல்லாம் இவ்வளோ வந்து தெளிவாக எல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ராமானுஜர் வந்து தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லணும் தானே திருக்கோஷ்டியூர் அந்த கோபுரத்துலேருந்து எல்லாருக்கும் சொன்னார். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி சக்தி வழிபாடு வந்து இதுவரெல்லாம் சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முன்னோர்கள் சொல்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நானாக பண்ணுறதெல்லாம் கிடையாது. வழியாக வந்து சனாதன தர்ம முறைப்படி தான் இந்த ஆடி மாதத்தில் எப்படி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால தான் காமாட்சி அம்மன் விளக்கு காட்டியிருக்கேன். அதே மாதிரி வெள்ளியில் காமாட்சி விளக்கு இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இன்னொன்று பஞ்சமுகம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ அம்மன்னால காமாட்சியில் உங்களுக்கு காமாட்சி விளக்காக காட்டு. எங்கிட்ட வெளியில் 5 முகம் கூட இருக்குது. இப்போ நம்ம இந்த இதுவே நமக்கு நிறைவு, இதுவே நம்ம ஏற்றலாம். அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் அவங்களுக்கு தண்ணி வச்சுருக்கு. கொடிமரம் என்கிட்ட கொடிமரம் இருந்ததுனால நான் காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப நிறைவாக இந்த ஆடி மாதம் நம்ம ரொம்ப நிறைவாக கொண்டாடுவோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ நான் வாழைப்பூ கலசம் எப்படி வைக்கிறது, நிரந்தர கலசம் எப்படி வைக்கிறது, உள்ளே இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அஞ்சரைப்பெட்டியில் வைக்கிறது என்ன, அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி வந்து நம்ம வளையல் மூலமாக அலங்காரம் பண்ணுறது எல்லாமே நான் இப்போ இந்த பதிவில் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேங்க. பாருங்கள், ஆடி மாதம் கூழ் நம்ம காய்ச்சி வைக்கலாம். ஆடி செவ்வாய் குழக்கட்டை காய்ச்சி நெய்வேத்தியம் வைக்கலாம். என்னென்ன சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த மாதம் ஃபுல்லாக பண்டிகை தானே. உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் அம்மனுக்கு வைக்கலாம். அவங்க இங்கே எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேயே தான் இருப்பாங்க. அருமையாக நம்ம கூடயே இருந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம கூட தான் பயணிப்பாங்க. அதனால் நமக்கு அவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அவங்க நமக்கு அதான் நம்மளை தடுத்து ஆட்கொள்வாங்க. எப்படி வந்து நான் இதில் சொல்கிற மாதிரி தான், சுந்தரானந்தரை சொன்ன மாதிரி தான், அவர் எப்படி சிவபெருமான் தடுத்து ஆட்கொள்கிறாரோ அதே மாதிரி தான் நம்மளையும் சக்தி பீடம் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை தடுத்து ஆட்கொண்டு நம்மளை காப்பாற்றுவாங்க. பெண்கள் தான் வீட்டினுடைய கண்கள், பெண்கள் தான் வீட்டினுடைய சக்திகள். அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் நமக்கே உரிய ஆடி மாதம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள். எளிமையாக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி எனக்கே தெரியுது. நீங்கள் எளிமையாக பண்ணுங்கள். எல்லாம் மண் விளக்கு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அவங்க எதுனாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ குட்டி அஞ்சரை பெட்டியில் மங்கள பொருள் வச்சு நம்ம கும்பிடுறதும் அந்த அஞ்சரை பெட்டியே அம்மன் வச்சு வழிபடுறதும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஆடி மாதத்துக்கு வைக்கக்கூடிய நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த எல்லாமே ஒரு குட்டி அஞ்சரை பெட்டியில் வச்சு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக வழிபடுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ தெளிவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி நீங்கள் எடுத்து குட்டியாக விற்கும். இதில் வந்து அடியில் வந்து சங்கு வளையல் வச்சுருக்கேன் பாருங்கள் அடியில். இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த சங்கு வளையல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஒரு இதில் மொத்தம் 5 அறை இருக்கும். மொத்தம் 5 அறை இருக்கும். இந்த 5 அறையிலையும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போது நான் அங்கே பாருங்கள் இதில் காட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் குட்டி வளையல் தாயாருக்கு வந்து குட்டி வளையல் இதில் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் இதில் போட போகிறேன். ஒன்றுத்தில் முடிஞ்சிருச்சுங்களா.
இப்போ ஒன்றுத்தில் நான் அழகாக ஒரு வளையல், குட்டி வளையல், தாயாருக்கு வந்து குட்டி வளையல் ஒன்று வச்சுட்டேன். இன்னொரு அறையில் பாருங்கள், இதில் ஃபுல்லாக இவங்களுக்கு இந்த தாமரை பூ சொல்லுவாங்கள்ல, தாமரை அந்த விதை, அவங்க தாயாருக்கு வந்து தாமரை விதை, அதை வந்து நான் இன்னொரு அறையில் வைக்கிறேன். வச்சுட்டு அதையும் நம்ம எடுத்து இப்போது 2வது அறைக்குள்ளே நான் மேலே வச்சாச்சு. இப்போ அடுத்து மூணாவதில் நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு வந்து தாயாருக்கு மொச்சப்பயிர், வெள்ளை மொச்சை சொல்லுவாங்க, இவங்களுக்கு தாயாருக்கு உகந்த இந்த தானியம். இந்த வெள்ளை மொச்சையை நான் அது இன்னொரு அறையில் வைக்கிறேன். இன்னொரு அறையில் இந்த வெள்ளை மொச்சை வச்சு அதையும் நான் ஒரு இடத்துல வச்சாச்சு. ஓகேவா? இப்போ 3 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 4வது பாருங்கள். 4வதில் கொஞ்சம் விரலி மஞ்சள் வச்சுக்கிறேன். அப்புறம் ஏலக்காவும் விரலி மஞ்சளும் வச்சு அதை நான் 4வது அறையில் நம்ம வச்சிட்டோம். ஓகே. இப்போ 5வதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, பச்சை கற்பூரம், குன்றின்மணி சொல்லுவாங்களே, சிவப்பு குன்றின்மணி, பச்சை குன்றின்மணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி நம்ம இதில் போடுறோம். இது 5வது அறையில் போடுறோம். போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோம், இந்த குன்றின்மணிலேயே நான் வந்து நான் நெல்லி விதையை காய வச்சுருக்கேன். நெல்லிக்காய், தாயாருக்கு உகந்த நெல்லி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததில் அதையும் இதை போடுறேன். போட்டுட்டு நான் இதை 5வது அறையில் நம்ம ஃபிட் பண்ணியாச்சா. இப்போது 5 அறையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இதில் குட்டி வளையல் போட்டாச்சு, இதில் வந்து வெள்ளை மொச்சை போட்டாச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை நம்ம இது உள்ளே போடுவோம். நடுவில் 5 முடிஞ்சிச்சு. சென்டரில் நம்ம கோமதி சக்கரத்தை போடுவோம். கோமதி சக்கரம் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போது நம்ம கோமதி சக்கரம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்க்கலாமா? ஒரு பச்சை மொச்சை ஒன்றுத்தில் வந்து வளையல், தாயாருக்கு உகந்த வளையல். ஏன்னா இப்போ வந்து ஆடி மாதம் அப்படின்றதுனால ஆடிக்கு வந்து தாயாருக்கு வளையல் உகந்ததில் வளையல் வச்சுருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து தாமரை இது வச்சுருக்கேன், விதை. அதுக்கப்புறம் பச்சை, சிகப்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அப்புறம் நெல்லி நல்லா காய வச்சுருக்கேன். அந்த நெல்லிக்காயெல்லாம் காஞ்ச நெல்லி விதை கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள், அப்புறம் ஏலக்காய், நடுவில் வந்து நம்ம கோமதி சக்கரத்தை வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம், ரொம்ப முக்கியமானது ஒன்று, இங்கே பாருங்கள், இவர் தான் பஞ்சகவ்ய விளக்கு. அதில் ஒரு ரூபா காயின் இதில் வச்சாலும் சரி, இந்த வளையலில் வச்சாலும் சரி, இதை வச்சிட வேண்டியது. இவ்வளோதாங்க. பஞ்சகவ்ய விளக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குடைய மூடி இருக்கும் இல்லையா, இந்த மூடியை வச்சு நம்ம அழகாக இப்படி மூடிட வேண்டியது தான். இது தாங்க ஆடி மாதத்துக்கு நம்ம நிரந்தரமாக அம்மனை வழிபடுற இது அஞ்சரை பெட்டியில் வச்சு நம்ம வழிபடும்பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக இப்போ எல்லாம் உள்ளே வச்சாச்சு. திருப்பி திறந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். பஞ்சகவ்ய விளக்கு எல்லாம் செட்டு அப்படியே இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ இதை உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடிட்டோம். இதை ஃபுல்லாக நம்ம ஆடி மாதம் ஃபுல்லாக அழகாக வழிபட நம்ம வச்சுக்கலாம். இதை அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக பித்தளை தட்டு, இப்போ எனக்கு பித்தளை அஞ்சரை பெட்டி இருக்கிறதுனால நான் பித்தளை தட்டு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சரை பெட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடச்சுன்னா வச்சுக்கோங்க, செம்பில் கிடச்சா செம்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இன்னும் துவரம்பருப்பு பரப்பிங்க. தாயாருக்கு ஒவ்வொருத்த துவரம்பருப்பை பரப்பிட்டு நம்ம இந்த துவரம்பருப்பு மேலே இந்த அஞ்சரை பெட்டியை வைக்கிறோம். வச்சுக்கலாம், அருமையாக வச்சாச்சு. இதுதான் இது மேலே வைக்கிறோம். இது மேலே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன அம்மன் முகம் இருந்துச்சுன்னா அதை வாங்கி நம்ம இப்படி வைக்கிறோம். இவ்வளோதாங்க நம்ம பண்ண போகிறது. இவ்வளோதாங்க, அழகாக வச்சுட்டோமா. அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஃபுல்லாக எல்லா அம்மனுக்கு உகந்ததை எல்லாமே உள்ளே வச்சாச்சு. நம்ம அழகாக முன்னாடி அம்மன் முகமும் வச்சாச்சு, அவங்களுக்கு கருகுமணியும் நம்ம கருகுமணி மாங்கல்யமும் போட்டாச்சு. இப்போ நமக்கு இவங்களுக்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பஞ்சு நூல் வஸ்திரம், மல்லிகைப்பூ, உங்களுக்கு என்னென்ன மல்லிகைப்பூ கிடைக்குதோ நீங்கள் அந்த மல்லிகைப்பூலாம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாயாருக்கு துவரம்பருப்பு போட்டு நம்ம உள்ளே வைக்கலாம். உள்ளே வந்து உப்பு வச்சோம்னா இது பாத்திரம் ஒரு மாதிரி பச்சையாயிரும். அதனால தான் அதுக்கு பதில் துவரம்பருப்பு கீழே வச்சு
வச்சுருக்கேன். உள்ளே வந்து மற்றது எல்லாமே தாயாருக்கு வந்து எல்லாமே வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம எல்லா கலசத்தை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம நிரந்தரமான ஒரு அம்மனை வழிபடுற ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம இதை வச்சு அம்மனுக்கு வழிபடலாம். நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை, ஒன்றும் செய்யவில்லை. தனியாக ஒரு இடம் செட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பலகையில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். அருமையாக இருக்குங்களாங்க. இதில் நம்ம அழகாக ₹1 காயின்ஸு இங்கே நம்ம வைக்கலாம். ₹1 காயின்ஸ் நீங்கள் உள்ளே வச்சா கூட அந்த பஞ்சகவ்ய விளக்குலேயும் நம்ம வச்சிடலாம். இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். பஞ்சகவ்ய விளக்குலேயே ₹1 காயின்ஸ் வச்சுருங்க. இல்லைனா சைடில் போட்டாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை எடுத்து நம்ம சைடில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இப்போ நம்ம அம்மன் அழகாக வச்சுட்டோம். அம்மனுடைய இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம அழகாக மல்லிகைப்பூ, அம்மனுக்கு மல்லிகைப்பூ நம்ம இது மேலே அழகாக வச்சுட்டோம். பார்க்க நல்லா அழகாக இருக்குது இல்லைங்க, அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே அம்மன் வந்து நேராக வந்து இறங்கின மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ உள்ளே எல்லாமே இருக்குங்க. அழகாக சம்முன்னு வந்து ஆடி மாதம் வந்து உட்காந்துக்குவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன அஞ்சரைப்பெட்டி, குட்டி அஞ்சரைப்பெட்டி இருந்தால் வாங்கினா இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இதில் நிரந்தரமாக வச்சுக்கிறது. துவரம் பருப்பு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்கிறனால நான் இதை வச்சுருக்கேன். ஏன்னா வண்டு விழுந்துடும். உள்ளே இருக்கிற பொருளை நீங்கள் மாற்றவே தேவையில்லை, அது பாட்டுக்கு இருக்கும். நமக்கு வந்து விரலி மஞ்சள் வந்து எப்போவாத வண்டு விழுகும். அதனால் எப்போவாது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட விரலி மஞ்சள் மாற்றினா போதும். மற்றெல்லாம் உள்ளே மாற்றவே தேவையில்லை. இங்கே வந்து இப்போ இந்த 1 மாதத்துக்காண்டி துவரம் பருப்பு வச்சுருக்கேன் நான் அம்மனுக்கு. நீங்கள் புதுசாக அம்மனுக்கு வஸ்திரம் போடணுன்னு நினச்சிங்கன்னா பஞ்சு மலையில் அழகாக ஒரு வஸ்திரம் போட்டிங்கன்னா வஸ்திரக்கும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே நிறைவாயிடுச்சுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் அழகாக கும்பிடலாம். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அம்மனுக்கு ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த அம்மன் அப்படியே வச்சுட்டு 1 மாதம் கழித்து நம்ம ஆரத்தி எடுத்து நம்ம இதெல்லாம் இது பண்ண போதுங்க. அது வரலாம் நீங்கள் நிரந்தரமாக வச்சு கும்பிடுங்க. வாழைப்பூ கலசம் பார்ப்போம். இந்த ஆடி மாதம் நம்ம வந்து வாழைப்பூ கலசம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அம்மனுக்கு வாழையடி வாழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ கலசம் வைப்பாங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பதிவில். இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இங்கே இதுக்கு எல்லாமே செம்புதாங்க. காப்பர் தான் உங்களுக்கு நல்ல வந்து தெளிவாக இருக்கும். அதனால் காப்பர்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், பச்சைக்கருப்பு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சைக்கருப்பு நுணுக்கி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஜவ்வாது கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த ஜவ்வாதை போட்டுனா இன்னும் வாசம் அதிகரிக்கும். அப்புறம் ஒரு 2 ஏலக்காய். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம கலசத்தில் போடுறது. அது எல்லோரும் தெரிஞ்சது தான். நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். பச்சைக்கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய் இது போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஏற்கனவே நான் வந்து செம்பு தட்டில் என்ன பண்ணியிருக்கேன், பச்சரிசி பரப்பி வச்சுருக்கேன். அது மேலே இப்போ நான் இந்த தண்ணியை வைக்கிறேன். எல்லாம் கலந்த இந்த தண்ணி, இதெல்லாம் தண்ணி இருக்கும்போது தான் நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தால் வச்சு அது மேலே வைக்கலாம். அது ஸ்டீம் போட்டுக்கோங்க, மகாலட்சுமியினுடைய அச்சரம் போட்டுட்டு நீங்கள் அது மேலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ எடுத்து வச்ச பச்சரிசி தட்டு, அதுக்கப்புறம் தண்ணி, இந்த கலச தண்ணி நம்ம வைக்கிறோம். செம்பு தாங்க தெளிவாக இருக்கும். செம்பே யூஸ் பண்ணுங்கள். எவர் சில்வர்லாம் வேணால், பித்தளை இருந்தாலும் ஓகே, மண் இருந்தாலும் இந்த மண் இது ஒரு சொம்பு மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம பச்சரிசியில் அதுலேயும் 2 ஏலக்காய் போடுவோம். போட்டுட்டு அதில் ஏலக்காய், ஒரு ₹1 காயின்ஸு, ஒரு விரலி மஞ்சள், அவ்வளோதாங்க. அம்மனுக்கு உகந்தது நம்ம வச்சுட்டோம். பச்சரிசி நம்ம கலசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே கீழேயும் நம்ம பேசிக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து நல்ல பலகையே வச்சுருக்கோம், மணப்பலகை சொல்லுவாங்க, அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழம், வாழைப்பூ, இந்த வாழைப்பூவை நம்ம எடுக்கிறோம். இந்த வாழைப்பூ எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கிறோம். குங்குமம் வச்சு இந்த தண்ணியில் அப்படியே நம்ம இப்படி வைக்கணும். ஏன்னா தண்ணி வந்து அரை இது எடுத்தால் போதும். நினச்சிங்களா, அவ்வளோதாங்க. இதாங்க வாழைப்பூ கலசம். ரொம்ப அருமையான ஒரு வாழைப்பூ கலசம். ஆடி மாதத்துக்கு வந்து இந்த வாழைப்பூ கலசம் வச்சா நல்லா குடும்பம் வாழையடி வாழையாக இருக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். நீங்கள் இதில் வெத்தலை இல்லை மாவேலை வச்சு கூட நீங்கள் வாழைப்பூ வைக்கலாங்க. அதுவும் ரொம்ப மிக உயர்வானதுங்க. அவனுக்கு அலங்காரம் பண்ணுறது பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இப்படி
மல்லிகைப்பூ கிடைச்சாலும் சரி, எந்த பூ கிடைச்சாலும் சரி, மல்லி, ஜாதி, முல்லை எது இருந்தாலும் நீங்கள் போடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சு மாலை இருந்தாலும் அந்த வஸ்திரத்துக்கு, இது பூவுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து வஸ்திரம் அப்படின்ற கணக்குக்கு நம்ம புது வஸ்திரம் போது நம்ம பஞ்சு மாலை போட்டுக்கலாம். இது மஞ்சள்லேயும் இருக்குது, பச்சையிலையும் வைக்கும், சிகப்புல நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்லேயும் பண்ணலாம். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தாங்க வாழைப்பூ கலசம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஆடி மாதத்துக்கு நீங்கள் ஆடி வெள்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வாழைப்பூ கலசம் வச்சு நம்ம கும்பிடுறது ரொம்ப விசேஷம். இந்த கலசம் வந்து சொல்லும்பொழுதே உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த வாழைப்பூ கலசம் எப்படின்னா, கோவிட் டயத்தில் வந்து மேல்மருவத்தூள் அவங்க அடிகளார் இருக்காங்களே, அவர் இருக்கின்ற காலத்தில் அவர் வந்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த கோவிட் டயத்தில் எல்லோரும் வீட்டில் வாழைப்பூ கலசம் வச்சு கும்பிடுங்க, வாழைத்தண்டு வச்சு நீங்கள் அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நான் அதாவது அவங்களுக்கு வாக்கு வந்து சொல்லுவார்ல, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படின்னும்போது நம்ம வந்து அதை நம்ம இயற்கையாக நம்ம கிடைக்கிறத வச்சு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அருமையாக கும்பிடலாம். வாழைப்பூ கலசம் வச்சு கும்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நிரந்தரமாக கலசம் எப்போ வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது எப்போவுமே அந்த கலசத்தை கலைக்க வேணாம். ஆடி மாதம் ஃபுல்லாக நிரந்தரமாக ஒரு கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்து இல்லைனா மாற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பித்தளையில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க. இது மூணுமே உங்களுக்கு காப்பரில் கிடைச்சாலும் ஓகே தான். இப்போ வந்து நான் நிரந்தர கலசத்துக்கு பாருங்கள், இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன், கல்லுப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த கல்லுப்பில் தான் இப்போ நிரந்தர கலசம் நான் வைக்க போகிறேன். நல்லா கல்லுப்பை நல்லா பரப்பிட்டுங்க. இப்போ நாம் இதில் வந்து கலசத்தில் பச்சரிசி வைக்கிற மாதிரி ஏலக்காய் வச்சுக்கோங்க, ஒரு பச்சை கற்பூரம், இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது, அதனால தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க, ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் இது இந்த தட்டில் நம்ம வைக்க வேண்டியது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பித்தளையில் வச்சுருக்கேன். இது உள்ளே என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். அது நம்ம வாழைப்பூ கலசம் சாதா கலசம் தண்ணி வைப்போம். இதில் வந்து நான் பச்சரிசி போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு நம்ம இந்த கலசத்தை எடுக்கவே தேவையில்லை. உள்ளே பாருங்கள் பச்சரிசி இருக்குது பாருங்கள். பச்சரிசி முக்கால் போட்டால் போதும். அதில் நம்ம ஏலக்காய், அதுலேயே நம்ம ஏலக்காவும் பச்சை கருப்பூரையும் உள்ளே போடுவோம். போட்டுட்டு இந்த மாயிலை பித்தளையே நம்ம வைப்போம். வச்சுட்டு நம்ம இவங்களை அம்மனை இது மேலே வைப்போம். ஏலக்காய் மாலை போட்டு அம்மனை வைப்போம். இது ஃபுல் செட்டப்பே நம்ம இந்த மணப்பலகையில் வைப்போம். மணப்பலகை வீட்டில் இருந்தால் மணப்பலகை வச்சுக்கோ, இல்லை தரையில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி சாமி ரூம் எப்படி இருக்குமோ. இப்போ அம்மனை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக ஆடி மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கலசம் அருமையாக இருக்குது. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மேலும் இதை அழகுபடுத்தணும்னா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பூக்கள் உங்களுக்கு என்னென்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்கெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரலாம். ஏன்னா எந்த பூ சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் அந்த பூவை வந்து நீங்கள் என்ன பூ கிடைக்குதோ அதை மாற்றி போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கலசம். நிரந்தரமாக இதுங்க ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் இந்த அப்படியே கலசம் வச்சுக்கலாம். ஏன்னா தாயாருக்கு உகந்த உப்பு இருக்குது, உள்ள பச்சரிசி இருக்குது. அதே மாதிரி புது வஸ்திரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பஞ்சு மாலையை ஒன்று போட்டுக்குன்னா வஸ்திர கணக்குக்கு வந்துடும். அவ்வளோதாங்க நிரந்தர கலசம். அருமையாக இருக்குல்லங்க. இதாங்க நிரந்தரமான கலசம். ஆடி மாதம் ஃபுல்லாக நான் இப்படி தான் வச்சுருப்பேன். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த கலசத்தை வந்து எடுப்பேன். உப்பையும் நான் மாற்ற தேவையில்லை, பச்சரிசியும் நான் மாற்ற தேவையில்லை, அது வாட்டுக்கு இருக்கும். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் நம்ம மாற்றணும். பூக்களை நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கோங்க. இந்த பித்தளையில் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிடைச்சா வாங்க, இல்லைன்னா மாயலில் வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலக்காய் மாலை போட்டிருக்கேன். இதுதாங்க உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆடி மாதம் அம்மன் கலசம். இந்த அம்மனை வந்து நீங்கள் எனக்கு இந்த அம்மன் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன், மீனாட்சி எந்த சிலை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மாரியம்மன் சிலை இருந்தாலும் நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. என்கிட்ட உருவமே இல்லை, நான் என்ன பண்ணனாலும் மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதாங்க நிரந்தரமான கலசம். ஆடி மாதம் காமாட்சி விளக்கு வழிபாடு. நீங்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் காமாட்சி விளக்குன்னு வச்சு மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் கட்டி மல்லிகைப்பூ வச்சு அழகாக காமாட்சி விளக்கில் ஒரு பெரிய தாய் விளக்கு, குட்டியாக ஒரு சின்ன குழந்தை விளக்கு வச்சு நம்ம துவரம் பருப்பில் குட்டி வளையல் வச்சு நம்ம வந்து வெத்தலைக்கு அடியில் இது அப்படியே இந்த காமாட்சி விளக்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணால் மிகவும் சிறப்புங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து குட்டி அம்மனுக்கு உகந்த வளையல்கள் வைத்து நீங்கள் வழிபடுங்க. ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு. இதில் அழகாக இந்த முக்காலியில் இது நமக்கு வெத்தலை இலையில் துவரம்பருப்பு தட்டில் வளையல் வச்சு அம்மன் காமாட்சி விளக்கு வச்சு நெய் ஊற்றியோ இல்லை எலுப்பு எண்ணெய் ஊற்றியோ
அழகாக மஞ்சள் கயிறு கட்டி மல்லிகைப்பூ வச்சு ஏற்றுங்க. ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு. பன்னீர் ரோஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இந்த வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இதே காமாட்சி அம்மன் விளக்கில் நீங்கள் இன்னும் கூட அலங்காரம் அழகாக பண்ணலாம். எப்படின்னா மேலே வந்து அந்த வளையல் நம்ம கட்டி வச்சுருக்கல, அந்த வளையலை காமாட்சி அம்மனுக்கு மேலே வந்து நம்ம வளையல் அதையே மாலையை அப்படி தோரணம் வச்சு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ வச்சு நம்ம அழகாக வைக்கலாம். கீழே வந்து நிறைய வளையல்கள், நம்ம குட்டி குட்டி வளையல் எல்லாமே பெரிய பெரிய வளையலும் நம்ம அழகாக கீழே வச்சு நம்ம அப்போ வழிபாடு பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய நம்ம பண்ணுறது தானேங்க. நம்ம என்ன நம்ம மனசுக்கு தோணுதோ அம்மனை எப்படிலாம் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வழிபட முடியுறது அப்படின்றது அது நமக்கே உரியதானுங்க. நமக்கே அது தோணும். அதனால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் பண்ணுங்கள். நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அவங்க நம்மளை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி காமாட்சி அம்மன் தனியாக நீங்கள் அதுவும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பூஜை அறையெல்லாம் இல்லை, எங்கிட்ட வாழைப்பூ கலசம் வைக்க முடியாது, நிரந்தர கலசம்லாம் கிடையாது அப்படின்னா வீட்டில் எப்படியும் கல்யாணத்துக்கு காமாட்சி விளக்கு எல்லார் வீட்டில் ஒரு சின்ன விளக்காவது கொடுத்துருப்பாங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. அந்த காமாட்சி விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி இந்த மாதிரி குட்டி வளையல்னா கடையில் கண்ணாடி வளையல் பெரிய வளையல் கிடைக்கும், அந்த பெரிய வளையல் வச்சு கூட நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு கூட அழகாக நீங்கள் ஏற்றலாம். நம்ம இருக்கிறத வச்சே நிறைவாக ஏற்ற பழகிக்கணுங்க. அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அழகாக நீங்கள் ஏற்றலாம். ஆடி பூரத்துக்கெல்லாம் நம்ம அழகாக வளையல் வச்சு காமாட்சி அம்மனையே நம்ம அப்படியே வந்து அவங்கள எல்லா சக்தி பீடம் அந்த காமாட்சி அம்மனை நம்ம வந்து மனசார நினச்சி நம்ம வணங்கும் போது எல்லாமே அந்த விளக்கில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆடி மாதம் விளக்கு ஏற்றி கும்பிடுங்க. இந்த மாதிரி எல்லா கலசமும் நம்ம வச்சுட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஆடி செவ்வாய் கும்பிடலாம், ஆடி வெள்ளி கும்பிடலாம். ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம இதை நிரந்தரமான ஒரு பூஜை அறை வச்சு நிரந்தரமான நம்ம வாழைப்பூ கலசம், நிரந்தரமான ஒரு அம்மன் கலசம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம உள்ளே வந்து அஞ்சரைப்பட்டியில் வைக்கிற அம்மனையும் அஞ்சரைப்பட்டியில் அம்மன் அலங்காரம் வச்சு எப்படி நம்ம இந்த ஆடி மாதம் கும்பிட்றதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம காமாட்சி விளக்கில் வளையல் அலங்காரம் வச்சு கும்பிட்றதையும் நம்ம உங்களுக்கு இந்த பதிவில் நான் காட்டிட்டேன். எல்லாமே நமக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் வழிபாடு இந்த மாதிரி பண்ணுங்கள். தண்ணியே சக்தி பீடங்களை வழிபடும் போது நமக்கு பெண்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும், குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதே நமக்கு நடக்குங்க. அருமையாக விளக்கெல்லாம் ஏற்றி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் கடைசியாக. அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, திரும்ப சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.